சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே வந்து லாக்டவுன் இஸ் அரைவிங், ஏப்ரல் 1 லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் இதனால் வந்து நிறைய பேர் பேனிக் ஆகி மறுபடியும் இந்த பெட்ரோல் டீசல்லாம் லைனில் நின்று வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டெல்லி சைட்லலாம். விஷயம் என்னன்னு பார்த்தா, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு வார் நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நான் ஒரு 5 நாளைக்கு வந்து சண்டை நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் ஈரான் வந்து நீ என்னடா சொல்கிறது, நான் அவனை அடிப்பேன் தான் அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி கூட அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு எனர்ஜி தட்டுப்பாடை நம்ம வந்து பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் வந்து இப்போ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஏன் இப்போ இதை பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொன்னார்னா, கோவிடில் நம்ம எல்லாரும் எப்படி ஒன்றா இருந்து சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்டே யுனைடெட் லைக் கோவிட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். எங்கேயுமே ஒரு லாக்டவுன் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. அண்ட் நம்மக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட வந்து அடுத்த 1.5 மாதத்துக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. அண்ட் நம்ம ரஷ்யாக்கிட்டேயும் வந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து பார்லிமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த எனர்ஜி கிரைசிஸை பற்றி பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் ஒருவேளை நமக்கு எனர்ஜி தட்டுப்பாடு வந்தால் கூட நமக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, கோவிட்ல வந்து நமக்கு ஃபுல் லாக்டவுன் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது நம்ம நாட்டுக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் பேனிக் ஆகுறாங்க இந்த இன்டர்நெட்டில் பார்த்து அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. தேங்க்யூ.